நான் இது வரைக்கும் பெருசாக என் வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் யாரையும் கேட்டதில்லை. ஆனால் இந்த வீடியோவை கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து இஸ்லாமிய இயக்கங்களும் தாவேக்காவும் அந்த இஸ்லாமிய தலைவர்களும் பரப்பி கொண்டிருக்கிறாங்க. அது என்னென்னா ஜிஆர் சுவாமிநாதன் என்னவோ இந்த இஸ்லாமியர்களுக்கு சேர வேண்டிய 3.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விட்டார், இது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று மிகப்பெரிய ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இன்றைக்கி இவங்க அடுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை கிடையாது. சொல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மதம் ரீதியாக யாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பது ஒரு கொள்கை ரீதியான அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எடுத்த ஒரு கொள்கை ரீதியான முடிவு. அதாவது மதம் சார்ந்து யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்தந்த மதத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு என்பதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தான் தமிழகத்தில் 2007 ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை உள் ஒதுக்கீடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எல்லா இஸ்லாமியர்களும் கிடையாது. அந்த இஸ்லாத்திலையும் ஜாதிகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 450க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருப்பதாக சில தரவுகள் சொல்கிறார். அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜாதிகளில் ஒரு 7 பிரிவுகள், அதாவது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய 7 பிரிவுகள். இந்த 7 பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள் பார்த்தீங்கன்னாக்கா, தக்கானி முஸ்லீம்கள், லப்பைகள், ஷேக்கு, சையது, துபைகுல்லா, அன்சார், இப்படிப்பட்ட இந்த 7 பிரிவுகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம எஸ்சின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இவங்க இஸ்லாத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு தான் அந்த 3.5% இடஒதுக்கீட்டை தரணும்னு அந்த அரசாணை சொல்லுது. அந்த அரசாணை இன்னை வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. அதன் பிரகாரம் தான் அரசாங்க பதவிகளாக இருக்கட்டும், கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு இந்த 3.5% இடஒதுக்கீடை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நடுவில் இந்த திமுக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனை கணக்கில் கொண்டு இஸ்லாமியர்களோட ஓட்டு வேணுங்கிறதுக்காக அந்த 3.5% ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. என்ன திருத்தத்தை கொண்டு வராங்கன்னா, அதாவது மதம் மாறுவாங்க இல்லையா, இந்து மதம் வேண்டாம் என்று சொல்லி இஸ்லாமிக்கு மதம் மாறுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மதம் மாறி வரும்போது இந்த 7 பிரிவுகள் ஏதாவது ஒரு பிரிவுகள் அவங்கள சேர்த்து அவங்களுக்கும் இந்த 3.5% இடஒதுக்கீட்டை கொடுக்கணும் அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்து மதத்திலேருந்து ஏன் நிறைய பேர் மதம் மாறுறாங்க? இந்து மத தீண்டாமை இருக்குது, அங்கே வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு தான் எல்லாருமே கிறிஸ்தவ மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது முஸ்லீம் மதத்துக்கு செல்லக்கூடிய ஒருவர் அங்கேயும் எனக்கு வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியோட சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லி அந்த அரசாணை, அதாவது 2024 திருத்தத்தோடைய அரசாணையை மட்டும்தான் ரத்து செய்தாரே தவிர 2007 அந்த 7 பிரிவுகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சலுகை இன்னும் நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடு இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இவங்க அதை சொல்லாமல் இதை மட்டும் சொல்லி என்னமோ ஜிஆர் சுவாமிநாதன் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் மாதிரியும், அவர் வந்துட்டு பார்ப்பனரோட கைக்கூலி என்பது போலவும் இவர்கள் ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களை கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இஸ்லாத்திலிருந்து ஒருவர் மதம் மாறி இந்து மதத்துக்கு வராருன்னு வச்சுங்களேன், அவர் எனக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, எஸ்சி சர்டிஃபிகேட் கொடுங்க, எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டாக்கா திருமாவளவன் கொடுப்பாரா? அதுக்கு திருமாவளவன் ஒப்புக்கொள்வாரா? சமூக நீதி அமைச்சர் வன்னியரசு ஒப்புக்கொள்வாரா? இதெல்லாம் அதை யோசிக்கணும். என்ன பேசணுமோ அதை பேச புரிதல் இல்லாமல் இப்படி மக்களை குழப்ப வேண்டும், இஸ்லாமியர்களை குழப்ப வேண்டும் என்பதற்காக இப்போ இஸ்லாமியர்கள் என்ன நினைப்பாங்க, ஐயோ நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 3.5% இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிட்டாங்களா இவங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் மத்திய அரசு மேலேயும் ஜிஆர் சுவாமிநாதன் மேலேயும் இவங்களுக்கு கோபம் தானே வரும். அப்போ கோபத்தை தானே இவங்க வேண்டும் என்று பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ உண்மையிலேயே கலவரத்தை தூண்டும் விதமாக, மத கலவரத்தை தூண்டும் விதமாக, ஜாதிய தூண்டுதலை வந்து தூண்டும் விதமாக பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவினைவாத அடிப்படைவாத ஜாதி அமைப்புகள் தானே பண்ணுறாங்க. இது போல கருத்துக்களை பரப்பி தயவுசெய்து மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 3.5% இடஒதுக்கீடு அப்படியே தான் இருக்கிறது. 2024 கொண்டு வந்த திருத்தத்தை தான் அவங்க வந்துட்டு ரத்து பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எதையும் பண்ணலை.